கொலு மேடையில கீழிருந்து படியில ஓரறிவு கொண்ட உயிர்களான புல்லு செடி கொடி அது போக பொம்மைகளையும் வரிசைப்படுத்தி வச்சிருக்கேன். 2வது படியில 2 அறிவு கொண்ட உயிரினங்கள், அதாவது நத்த, சங்கு இது போன்ற ஜீவராசிகளை இந்த படியில வைக்கணும். 3 அறிவு படிச்ச உயிரினங்களான கரையா எறும்பு பொம்மைகளை 3வது படியில வச்சிருக்கேன். 4வது படியில 4 அறிவு கொண்ட பொம்மைகள், நண்டு, வண்டு இது போன்ற பொம்மைகளை வைக்கணும். 5வது படியில 5 அறிவு கொண்ட உயிரினங்களான மிருகங்கள் அப்புறம் பறவைகளோட பொம்மைகளை வச்சிருக்கேன். 6வது படி ரொம்ப முக்கியமான படி, ஏன்னா இது மனிதர்களுக்கான படி. எந்த உயிரினங்களுக்குமே இல்லாத சிரிக்கிற சிந்திக்கிற சக்திய கடவுள் மனுஷங்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காரு. அதனால 6வது படியில 6 அறிவு கொண்ட மனிதர்களோட பொம்மைய வைக்கணும். 7வது படி மனித நிலையிலிருந்து உயர்ந்த நிலையை அடைஞ்ச சித்தர்கள், ரிஷிகள், மகரிஷிகள், குறிப்பா ரமணர், வள்ளலார், புத்தர் போன்றவங்க பொம்மைகளை 7வது படியில வச்சிருக்கேன். 8வது படியில தேவர்கள், அட்டத்திக்கு பாலகர்கள், நவகிரக அதிபதிகள், பெண் தேவதைகள் இது போன்றவர்களுடைய பொம்மைகளை வச்சா நல்லது. அடுத்து ரொம்ப முக்கியமான 9வது படி பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த முப்பெரும் தேவர்கள், சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி தேவி இந்த முப்பெரும் தேவிகள் அவங்க சிலையெல்லாம் வச்சு இவங்களுக்கு நடுவுல ஆதி பராசக்தியோட உருவ பொம்மையையும் வச்சு 9வது படியையும் நிறைவு செய்யணும். மனுஷங்களா பிறந்தவங்க படிப்படியா உயர்ந்து தெய்வ நிலைய அடையணும். அத உணர்த்துறதுதான் இந்த கொலுபடியோட தத்துவம்.